ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்கு இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். இன்றைய ஸ்பெஷல் புடலங்காய் கூட்டு. வாங்க எப்படி செய்யணும்னு பார்ப்போம். 100 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் துவரம் பருப்பு, 75 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துக்குவோம். ஒரு வெங்காயம், 3 பல் பூண்டு, ஒரு தக்காளி போட்டு தனியாக வேக வச்சு தனியாக வச்சுக்குவோம். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். ஜீரகம் நல்லா பொரியணும். வரக மிளகா 2 கட் பண்ணி போட்டுக்குவோம். 2 வெங்காயத்தை கட் பண்ணதை போட்டுக்குவோம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குவோம். நல்லா வதக்கிக்குவோம். 75% இந்த பக்குவத்துக்கு வதக்கின பிறகு 2 தக்காளியை கட் பண்ணதை போட்டுக்குவோம். இஞ்சி 1/2 ஸ்பூன் போட்டுக்குவோம். பூண்டு 3/4 ஸ்பூன் போட்டுக்குவோம். பச்சை மிளகா 2 போட்டுக்குவோம். போட்டுவிட்டு நல்லா வதக்கிக்குவோம். தேவையான அளவு உப்பு இப்போ போட்டுக்குவோம். போட்டுவிட்டு நல்லா ஒரு வதக்குவோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காயை போட்டுக்குவோம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். மல்லித்தூள் 3/4 ஸ்பூன் போட்டுக்குவோம். ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்குவோம். சிறிதளவு மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். போட்டுவிட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டு மூடி வச்சுருவோம். சிறிய மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்குவோம். தேங்காய் 3/4 மூடி திருவி வச்சுக்குவோம். ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்குவோம். 2 பச்சை மிளகா போட்டுக்குவோம். போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்குவோம். நல்லா ஒரு கிண்டி விட்டு 1 டம்ளர் தண்ணியை ஊற்றிக்குவோம். ஊற்றி விட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சுருவோம். ஏன்னா தண்ணி அதிகம் ஊற்றக்கூடாது. புடலங்காயிலேருந்து தண்ணி ரிலீஸ் பண்ணும். அதனால் ஒரு கிண்டி விட்டு மூடி வச்சுருவோம். ஒரு சின்ன மசாலா ஒன்று ரெடி பண்ணிடுவோம். 3/4 மூடி தேங்காய் எடுத்துக்குவோம். நல்லா பூவாக திருவிக்குவோம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்குவோம். 2 பச்சை மிளகா போட்டுக்குவோம். இது நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்குவோம். புடலங்காய் கையில் எடுத்து பார்த்தா லைட்டாக நசுங்கணும். 70% வெந்திருக்கணும். இந்த நேரத்தில் தேங்காய் பாலை ஊற்றிக்குவோம். அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலா ஊற்றிக்கிட்டு நல்லா கொதிக்க விடுவோம். லோ ஃப்ளேமில் வச்சுருவோம் குலையாமல் இருக்கிறதுக்கு. அப்போ தான் உங்களுக்கு கூட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா கொதிச்சிருச்சு. புடலங்காய் 80% மேலே வெந்துருச்சு. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம வேக வச்சுருந்த பருப்பு தண்ணியை ஊற்றிக்குவோம். ஊற்றி விட்டு ஒரு கிண்டு நல்லா கிண்டிக்கணும். பாசி பருப்பும் துவரம் பருப்பும் நல்லா வெந்து கரைஞ்சிருக்கணும். கடலைப்பருப்பு 3/4 வேடாக இருக்கணும். எடுத்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு தெரியணும். கையில் எடுத்து பார்த்திங்கன்னா அப்படி நசுங்கணும். அந்த அளவுக்கு பருப்பு வேக வச்சுருக்கணும். ஃபுல்லாக கரைய விட்டுறக்கூடாது. போட்டு விட்டு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டு லைட்டாக ஒரு கொதிக்க விடுங்க. எடுத்து பார்த்திங்கன்னா அப்படி தனித்தனியாக தெரியணும். புடலங்காய் கடலைப்பருப்புலாம் தனித்தனியாக தெரியணும். அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ரெஸ்டாரண்ட் புடலங்காய் கூட்டு பொரியல் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. கொதித்த பிறகு லைட்டாக மல்லித்தலை போட்டு இறக்கி வச்சுட்டு தான் சாப்பிட்டு பாருங்கள். சமைச்சு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும்.